ஹாய் எவ்ரிவன், இது ஜெஸ்ஸி மேக்ஸ் சேனல். இதில் வந்து இப்போ லைன் அடிஷன் ட்ரிக் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அது சிங்கிள் டிஜிட்க்கு. இப்போ டபுள் டிஜிட் நம்பருக்கு நம்ம அதே மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டபுள் டிஜிட் நம்பர்ஸ் இந்த ஆர்டரில் அடுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ரைட் காலம்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் அடிஷனோட நார்மல் அடிஷனோட ரூலு. இப்போ வந்து நம்ம பிலோ நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7 + 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. அகெயின் நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் இங்கே எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 13. ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1க்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதாவது டென்ஸ் வந்து போயிட்டு நம்ம 3யை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். டென்ஸ் வந்து நம்ம இப்படி லைன்ஸில் ஞாபகம் வச்சுப்போம். அகெயின் வந்து உங்களுக்கு 3 பேலன்ஸ் இருக்குது. 3யோட இந்த 5 ஆட் பண்ணால் உங்களுக்கு 8. அது வந்து 10ஐ விட கம்மி தான். ஸோ 8 கூட அகெயின் இந்த 8 நம்ம ஆட் பண்ணி 16 கிடைக்குது. ஸோ 16க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைன் 10க்கு லைன் ட்ரா பண்ணிவிட்டு 6க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 6 + 2 வந்து 8. அகெயின் 8 + 6 பார்த்திங்கன்னா 9, 10, 11, 12, 13, 14 கிடைக்கிது. ஸோ 14க்கு நம்ம 10 ஞாபகம் வச்சுட்டு 4. 10 வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிவிட்டு 4 வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ 4 + 7 வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 11. ஸோ 11 கிடைக்கிறதுனால அகெயின் 10க்கு வந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 1 பேலன்ஸ் இருக்குது. அந்த 1 தான் வந்து நம்ம இங்கே எழுதிப்போம். 1's பிளேஸில் எழுதிப்போம். இப்போ டென்ஸ் எத்தனை இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 1, 2, 3, 4. ஸோ 4 வந்து நம்ம நெக்ஸ்ட்டு காலம் இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் காலமில் கேரி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக இங்கே எழுத முடியாது. 2 டிஜிட் இருந்தாலும் அப்படி தான், 3 டிஜிட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு காலம் முடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் காலம் முடிச்சுட்டு தேர்ட் காலம் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எழுதாமல் நம்ம ஞாபகத்தில் வச்சே பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7 + 9 வந்து 16. ஸோ லைன் ட்ரா பண்ணுறேன். 6 + 4 வந்து 10. ஸோ அகெயின் நான் லைன் ட்ரா பண்ணுறேன். 0. 0 + 5 5. ஸோ 5 + 8 13. 3 + 4 7. 7 + 3 10. லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 10 + 4 14. சாரி 0 + 4 4. ஸோ வந்துட்டு உங்களுக்கு 4 வரும் இங்கே. அப்புறம் எத்தனை டென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா 1, 2, 3, 4. 441 தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 3 காலம்ஸ் இருந்தாலும் அப்படியே தான் வரும். இப்போ வந்து 3 காலம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைன் அடிஷன் ட்ரிக் வந்து நீங்கள் சைடில் எழுதிக்காமல் ஞாபகத்தில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம குவிக்காக பண்ணுறதுக்கு நிறைய நம்பர்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா கரெக்டாக எக்ஸாம்ஸ் டைமில் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணால் நம்ம ஆக்சுவல் சம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். இந்த பேசிக் ட்ரிக்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். குவிக்காக கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.